ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சங்கீதா. பதிவு எண் 517. இன்றைய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லி நான் இந்த தலைப்பை பேசத் தொடங்குகிறேன். தசரத மன்னன் தனது 4 மகன்களையும் 5 வயதிலிருந்து 12 வயது வரை நீங்கள் சென்று குருகுலத்தில் தங்கி படித்து வர வேண்டும் என்று கூறுகிறார். அதனை கேட்டு 4வரும் தந்தை சொல்லை மந்திரமாக எடுத்துக்கொண்டு கிளம்புகின்றார்கள். பின்பு அவர்களுடைய பருவ வயதை அடைந்து அயோத்திக்கு வருகிறார்கள். ஒரு நாள் விஸ்வாமித்திரர் வருகை புரிந்து தனது யாகத்திற்கு அரக்கர்கள் இடையூறாக இருப்பதால் ராமரை அனுப்பு என்று கூறுகிறார். உடனே தசரத மன்னனும் ராமர் மற்றும் லட்சுமணனை விஸ்வாமித்திரருடன் அனுப்புகிறார். அப்பொழுதும் தந்தை சொல்லை தவறாமல் இருவரும் கிளம்புகின்றார்கள். அதே போலவே பரசுராமரும் தனது தந்தை சொல்லை எப்படி கடைபிடிக்கிறார்ன்ட்டு பார்ப்போம். பரசுராமரோட தாயார் ரேணுகாதேவி ஆற்றிற்கு சென்று தண்ணீர் எடுத்து வர போகிறாங்க. அப்போ கந்தர்வனோட அழகுல மயங்கி இருக்கிறாங்க. அதை பார்த்த பரசுராமருடைய தந்தை, நீ கற்பு நெறிய தவறிட்ட அப்படின்னு சொல்லி ரேணுகாதேவியிடம் கூற, பின்பு ரேணுகாதேவியின் தலையை யாராவது வெட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப பரசுராமர் தந்தை சொல்லை வேத வாக்காக எடுத்து தனது தாயாரின் தலையை வெட்டுகிறார். பின்பு ராமர் சீதை கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் அயோத்திக்கு வராங்க. அயோத்திக்கு வந்தப்போ தசரத மன்னன் தனக்கு வயதாயிடுச்சுன்ட்டு நினைக்கிறாங்க. அப்பொழுது எல்லாரையும் அரசவையில் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் ராமர் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனை கேட்டு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் கூனியின் சூழ்ச்சியால் கைகேயி தனது 2 வரங்களை தசரத மன்னனிடம் கேட்கிறார். என்ன வரம்னா, பரதன் தான் நாட்டாளனும், ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்பு ராமரை அழைத்து இது அரச கட்டளை அப்படின்ட்டு கைகேயி கூறுகிறார். நீங்கள் 14 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும், பரதன் தான் நாட்டாளனும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அரச கட்டளை, அப்புறம் உன்னோட தந்தை தான் கூறினாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ராமரும் சரிங்கள் தாயே, அப்படியே செய்கிறேன்ட்டு கிளம்புறாரு. அப்போ கௌசலை சொல்கிறாங்க, ராமா நீ ஏன் போகிற, பரதனே நாட்டாளட்டும், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கௌசலை கிட்ட ராமர் சொல்கிறாங்க, இல்லை தாயே, இது தந்தையோட சொல்லு, இதை இதை நான் மீற மாட்டேன், அதனால் நான் வனவாசம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்புறப்ப ராமர், சீத்தை மற்றும் லட்சுமணன் 3வரும் கிளம்புகிறார்கள். பின்பு 14 ஆண்டுகள் நிறைவடைந்து வனவாசம் முடிந்து ராமர், சீதா, லட்சுமணன் 3வரும் அயோத்திற்கு திரும்புகின்றனர். அப்பொழுது அயோத்தி நாட்டில் உள்ள மக்கள் சீதாவை தவறாக பேச ராமர் தயக்கத்தோடு இருக்க, அப்பொழுது சிவலோகத்தில் இருந்து ராமரின் தந்தை தசரத மன்னர் ராமரிடம் ராமரை கட்டி அணைத்து, அதன் பிறகு சீதா ஒரு கற்புக்கரசி, அவள் மிகவும் நெருப்பு போன்றவள், அதனால் சீதாவை நீ ஏற்றுக்கொள் ராமா அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே ராமரும் சீதாவுக்கு அக்னி பரீட்சை வச்சு சீதாவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்பையும் ராமர் தனது தந்தையோட சொல்ல மீறாமல் இருக்கிறாங்க. இதே மாதிரி நம்மளும் அவர்களுடைய தந்தையின் சொல்லை மீறாமல் தந்தையின் சொல்லை கடைபிடிக்க வேண்டும். நன்றி.